நூற்றாண்டுக்கு முன்பு எப்படி அந்த மேற்காசியாவில் அந்த முரண்பாடுகள், போர், ஜெர்மனிலையும் யூரோப்லையும் வந்து எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சார்களோ அதே கொடுமைகளை அவங்க வந்து இங்க பண்றோம். லெபனான்ல வந்து எல்லாம் தீவிரவாத அமைப்பு. தீவிரவாதம்னு எது தீவிரவாதம்? நீ என்ன வந்து அடக்குனது தீவிரவாதமா? சதாம் ஹுசேன் வச்சிருந்த பேரழிவு எங்கடா இருக்குன்னா இல்ல, சதாம் ஹுசேன் கொண்டுட்டாங்க. இஸ்ரேலுக்கு சேலஞ்ச வர கூட இஸ்ரேல் தான் அவனுடைய ஏஜென்ட் அங்க, பினாமி. ஜெஃப்ரி சாக்ஸ்னு ஒரு எக்கானமிஸ்ட், அவர் பேசுறாரு வந்து அவருக்கு வந்து மென்டல் டிமென்ஷியா வந்துருச்சுங்கிறாரு. உலக பொருளாதாரமே எஃபெக்ட் ஆகுது. இந்தியாவில் வந்து சிலிண்டர் விலை அதிகமாகுது, 203 ரூபா. இதனால வந்து ஹோட்டல் எவ்வளோ பேருக்கு பாதிப்பு இந்த ஒரு பைத்தியக்காரன் பண்ணது. சைனாவுக்கும் இந்தியா தேவை இருக்கு, ரஷ்யாவுக்கும். இந்தியா மார்க்கெட் பெருசு. அமெரிக்காவுக்கு எல்லாருக்கும் இந்தியா என்ன பெரிய காதல இந்தியா மேல ட்ரம்ப்புக்கெல்லாம். இது வரைக்கும் ஆயில் ஃபெசிலிட்டி தொடல, அதை போய் இந்த ட்ரம்ப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதிகமா படைகள் அனுப்புனதே அதை கேப்சர் பண்ணி, கார்கைலண்ட கேப்சர் பண்ணி ஏதோ ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து 80 தடவை சொல்லிட்டாரு, நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்துறேன். ஜெய்சங்கர் ரொம்ப பெருமை, ஒரு பூனை மாதிரி கத்துறாரு. அப்போ உண்மையாவும் ட்ரம்ப், நெத்தன்யாகு, மோடி, இவங்க 3 பேரும் இன்னைக்கு அவங்களும் பெரிய பவர்லாம் வச்சிருந்தா கூட அவனும் பயந்துக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் போட்ட சவுதி அரேபியா எல்லாருமே டேஞ்சர் இருக்காங்க. சவுதி அரேபியா வந்து டெஸ்பரேட்டா போய் ஏதோ அட்டாக் பண்ணாங்கன்னா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளரும் ஃப்ரண்ட்லைன் இதழின் முன்னாள் ஆசிரியருமான திரு ஆர் விஜயசங்கர் நம்முடன் இருக்கிறார். மேற்காசிய போர் குறித்து அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். மேற்காசியாவில் போர் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 நாள் இடைவெளி, 10 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. ஆனால் ரொம்ப இப்போ போர் தீவிரப்படுத்தியிருக்காரு. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லைன் இதில் நிறைய கட்டுரைகள் வந்து எடிட் பண்ணியிருக்கீங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. மேற்காசியா தொடர்பான அரசியல், பண்பாடு, கலாச்சாரம் தொடர்பான நிறைய கட்டுரைகள் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஒரு ஆழமான ஒரு பார்வை அதில் உங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு எப்படி அந்த மேற்காசியாவில் அந்த முரண்பாடுகள், போர், அதை பற்றியான அந்த பின்னணியிலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். முதல் உலகப்போர் உங்களுக்கு தெரியும். முதல் உலகப்போர் என்பது ஏதோ நாடுகளுக்கு இடையே ஈகோ பிரச்சனைம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நாடு பிடிக்கும், நாடுகளை பிரித்துக் கொள்வது, மார்க்கெட்டை பிரிச்சுக்கிறது, பல சந்தைகளை பிடிக்கிறதுக்கான ஒரு வேலை தான். அதுக்காக வந்து அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த போர் அதில் தான் ஒரு போராக வருது. முதலாளித்துவ நாடுகளுக்கு இடையான போர் தான் இருந்தாலும் இதுதான் போருக்கான காரணம். ஆனால் என்ன நடக்குதுன்னா, 1916 அந்த போர் முடியறதுக்கு முன்னாடியே, 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரான்ஸும் பிரிட்டனும் இவங்கெல்லாம் ஏகாதிபத்திய நாடுகள்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த 2 நாடுகள் என்ன, அவங்களும் ரஷ்யாவும் பெரிய பவர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரபு பாலைவனம் அந்த ஏரியா இருக்குல்ல, பெடோயின்ஸு, ஜூஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த காலத்து பல பிரிவினர் அங்கே இருக்காங்க. அங்கே மெயினாக இருக்குது அரப் பெடோயின்ஸ், நாடோடிக்கு மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. அங்கே வந்து அது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா, ஆட்டோமான் எம்பையர், ஆட்டோமான் பேரரசுங்கிறது வந்து துருக்கி அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அது அப்போ என்னன்னா, அந்த இடத்துல துருக்கி வந்து டிஃபீட் ஆக போகுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து பிரிச்சுக்கிறாங்க. எனக்கு வந்து லெபனான், உனக்கு சிரியா, பாருங்களேன் எப்படி வந்து பங்கு போட்டுக்கிறாங்க. உனக்கு சிரியா, உனக்கு லெபனான், பாலஸ்தீன் எனக்குன்னு பிரிட்டனும் பிரான்ஸும் கோடு போட்டு அந்த மேப் கூட இருக்கு, லைன் இருக்கு, இந்த இடம்லாம் உனக்கு, இந்த இடம். அப்போ வந்து என்னன்னா, அங்கே இருக்கிற இந்த தேசிய இனங்கள் இருக்கும் அது அந்த மாதிரி பார்க்காம பலரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நாடுகளை உருவாக்குறாங்க. ஜூஸும் பாலஸ்டீன்ஸும் இருக்கிற மாதிரியும். அப்போ என்னன்னா, அந்த காலத்தில் வந்து அதே காலம் 1916 பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு ரகசிய உடன்படிக்கை, ஸ்கைஸ் பிகாட் அப்படின்னு சொல்லி 2 பேர் செக்ரட்டரி, 2 பெரிய ஆளுங்க, ஸ்கைஸ் ஒருத்தர், பிகாட்னு ஒருத்தர், அவர் பிரான்ஸ். இவங்க அக்ரிமெண்ட்டே என்னன்னா, இந்த ரீஜன் ஃபுல்லாக பிரிச்சிடுறாங்க, பங்கு போட்டுக்கிறாங்க. இந்த பகுதி எனக்கு, இந்த பகுதி. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அங்கே ஆயில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆயில் கண்டுபிடிப்பு வந்து அதுக்கப்புறம் வளருது. அப்போ தான் தெரியுது. வேடிக்கையாக என்ன சொல்லுவாங்கன்னா, அரபிய பாலைவனத்தில் வந்து பேரிச்சம்பழம், ஒட்டகப்பாலம் மட்டும் கிடைச்சிருந்தா இன்னைக்கு வந்து அங்கே வந்து இஸ்ரேல்ன்ற நாடே உருவாயிருக்காது, அங்கே வந்து இவ்வளோ பெரிய போர்லாம் வந்திருக்காது. இந்த போட்டி தான். ஏன்னா ஆயில்ங்கிறது உலகத்தையே இயக்கக்கூடியது. பெட்ரோலுங்கிறதும் நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு வந்து உலகத்தையே இயக்கக்கூடிய ஒரு இன்ஜின். அமெரிக்காவில் ஆயில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சைனா தான் ஃபர்ஸ்ட் ஆயில் கண்டுபிடிச்சது. ரஷ்யாட்ட ஆயில் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ரீஜன் தான் இவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. 1916 இந்த அக்ரிமெண்ட் வருது, அது பிரிச்சுக்கிறாங்க. ரகசிய உடன்பாடு, யாருக்குமே தெரியாது. ரஷ்யாவும் இது ஒத்துக்குது. ரஷ்யா வந்து அப்போ வந்து ஜார்மனோட ஆட்சியில் அப்போ தான் புரட்சி நடக்கல. அதுக்கு பிறகு 1917 வந்து ஒரு டிக்ளரேஷன், பால்ஃபோர் டிக்ளரேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து பிரிட்டன் போடுறான். என்னன்னா, இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்க வேண்டுங்கிறாங்க. எங்க அங்கேருந்து வந்து பிரிட்டன் வந்து இங்கே அப்போ பாருங்க, ஏகாதிபத்தியம் வந்து எவ்வளோ கொடுமையானது. அங்கே வந்து எப்படின்னா, அதுக்கான நாடு என்னன்னா, இது வந்து முன்னாடியே ப்ராமிஸ்ட் லேண்ட்,
அதாவது நமக்கு வந்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட கடவுளால் கொடுக்கப்பட்டது, பழைய விவிலியத்தில் இருக்கிறது, அதை வந்து கடவுள் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலம் ஜியோனிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஜியோனிசம்ங்கிறது அந்த மூமெண்ட் வந்து வருது. அப்போ என்ன, அங்கே ஒரு நாடு ஒரு இடத்துல வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்து தனியாக நாடு கிடையாது. பேலன்சி இருக்காங்க, சிரியன்ஸ் இருக்காங்க, ஜூஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அரப்ஸ் இருக்காங்க, பல சமூகங்கள் அங்கே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நேராக என்ன பண்ணால் பாலஸ்தீனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இங்கே தான் வந்து பழைய விவரத்தை சொல்லியிருக்கு, இதுதான் நம்ம வந்து கடவுள் நமக்கு கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கான திட்டம் தொடங்குது. இதுக்கு பின்னாடி பிரிட்டன் தான் இருக்கு. அதுக்கு பிறகு பல டெவலப்மெண்ட்ஸுக்கு பிறகு 47 வந்து இஸ்ரேல் என்ற நாடு உருவாகுது. இப்போ என்னன்னா, அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிய பவர், எல்லாரும் வந்து ஆயில் வெல்த். சவுதி அரேபியாவில் 1938 ஆயில் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ இந்த ஆயிலுக்காக எல்லாம் வராங்க. பிரிட்டிஷ் கம்பெனிஸ், பிரெஞ்சு கம்பெனி எல்லாமே வந்து ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் வருது. அந்த மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் நடக்குது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு முன்னாடி. அப்போ என்னன்னா, அங்கே தான் போய் எல்லாம் போகிறாங்க. உலகத்து பல பகுதியிலேருந்து அங்கே போய் எல்லாம் செட்டில் ஆகிறாங்க. இப்படின்னு நடக்குது. அப்போ இந்த நேரத்தில் இஸ்ரேல் உருவான பிறகு இதுதான் கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் உருவான பிறகு முழு பேக்கிங் அமெரிக்கா. இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற நாடுகள்லாம் தீர்மானம் போட்டாலும் அமெரிக்கா வந்து அதிகப்படியாக வீட்டோ பவரை யூஸ் பண்ணது அமெரிக்கா தான். உலகத்திலேயே ஐநாவில் வந்து தீர்மானம் போடலாம், இஸ்ரேல் வந்து இந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ என்னன்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கோலன் ஹைட்ஸ்னு சிரியாவிலேருந்து பிடிக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க் ஜோர்டானில் பிடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுத்தமாக அங்கே இருந்த 90% பாலஸ்தீனர்கள் விரட்டி அடிச்சிடறாங்க. அப்போ யார் அங்கே வந்து குடியிருந்தவங்கன்னா யூதர். எங்க ஜெர்மன்ல நாசிசத்தினால் பாதிக்கப்பட்ட யூதர்கள் அங்க இருந்து குடியமர்த்துறாங்க. இங்க இருந்த யூதர்கள் இருந்தாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, பாலஸ்தீனை விரட்டி அடிச்சிட்டாங்க. அவங்க வந்து பல நாடுகள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சைட்ல ஒதுக்கி, ஒரு சைட்ல அப்படியே கார்னர் பண்ணிட்டாங்க, ஒரு ஓரமா போயிடுறாங்க. மீதி எல்லாம் வேற நாடுகளுக்கு, ஆமா வேற நாடு போயிடுறாங்க. அதனால வந்து அங்க வந்து இந்த கொந்தளிப்பு உருவாத காரணமே இதுதான். ஏகாதிபத்தியத்தோட இதுல வந்து எல்லாரும் கூட்டு, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் எல்லாருக்கும் லாபம். ஆயில் வெல்த், $1 பெட்ரோல், அதாவது பெட்ரோலை வித்து வர டாலர். பெட்ரோல் டாலர் தான் இன்னைக்கு பேர். பெட்ரோல் டாலர் தான் உலகத்திலே அதிக மதிப்பு வாய்ந்ததுமாங்க. இன்னைக்கு மேற்காசில் நடக்கிற இந்த பிரச்சனைக்கு அது காரணமே அங்கிருந்து ஆரம்பிக்குது. அது முக்கியமான காரணம். அப்ப என்னன்னா, இந்த நாடுகளுக்குள்ள வந்து ஒரு கொதிப்பு வருது. அங்க இருக்கிற அவங்களுக்கு வந்து அரபு தேசியம் மாதிரி வருது. அரபு தேசியத்தெல்லாம் வளர்த்து பெரிய ஆளை கொண்டது நாசர். ஆனா அரபு தேசியம் வந்து எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு தேசியம் வருது விரும்ப மாட்டாங்க. அப்போ வந்து அடிப்படைவாதத்தை கிரியேட், அங்கேயே பல குரூப்ஸ் உருவாக்குறாங்க. இப்படிதான் ஏகாதிபத்தியம் வளருது. இப்ப என்னன்னா, 1947 வந்த பிறகு ஈரானுக்கு வருவோம். ஈரான்ல என்னன்னா, இது வந்து அந்த ரீஜனே வந்து அந்த பிரதேசமே இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆனா என்ன இந்த முஸ்லிம்ஸ் இப்படி, இஸ்லாமியர்னா எப்படின்னா, உங்களை அடக்கி உங்களை வந்து உங்க நாட்டையே பாலஸ்தீனியர் வந்து சுத்தமா நாட்டை விட்டு விரட்டினாங்க. இதே யூதர்கள் வந்து அங்க ஜெர்மனிலையும் யூரோப்லயும் வந்து எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சார்களோ அதே கொடுமைகளை அவங்க வந்து இங்க பண்றோம். அப்ப இவனுக்கு ப்ராமிஸ் லேண்ட், இவங்க கடவுளை கொடுக்கலையா அந்த லேண்ட் அப்படின்னு கேள்வி வரும். இதுதான் கதை. இதுக்கு பிறகு 53 ஒரு விஷயம் நடக்குது. 53 வந்து பல ஆயில் கம்பெனிஸ் வந்துருது. பிரிட்டிஷ் ஆயில் கம்பெனி, எக்ஸான் அப்படின்னு 2-3 இதெல்லாம் இருக்கு, எஸ்ஓ இந்த மாதிரிலாம். இவங்க எல்லாம் ஈரான்ல இருக்காங்க. ஈரான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஏன்னா மற்ற இடங்களில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு, லெபனான் தாக்குதல் நடக்கிறதும், ஹமாஸ்னு ஒரு அமைப்பு வருது பாலஸ்தீன்ல இருந்து. அப்புறம் லெபனான்ல வந்து எல்லாம் தீவிரவாத அமைப்புகள். தீவிரவாதம்னு எது தீவிரவாதம்? நீ என்னை வந்து அடக்குனது தீவிரவாதமா, இல்லை நான் எதிர்த்து போராட தீவிரவாதம் ஒரு கேள்வி வருது. இப்போ என்ன ஆயிருதுன்னா, 53 வந்து மொசாதேன்னு ஒருத்தர் பவர் வர்றார் ஈரான். அவர் வந்து கொஞ்சம் சோஷலிஸ்ட் மாதிரி, ஒரு நேஷனலிஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எண்ணெய் கிணறுகள்னா தேசியமயமாக்குவோம் அப்படின்னு. பிரிட்டன் வந்து கேஸ் போடுறாங்க அவருக்கு மேலே. இன்டர்நேஷனல் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு பயங்கர 1 வருஷத்தில் வந்து சிஐஏ அமெரிக்காலாம் சேர்ந்து அவர் கவர்மெண்ட்டை கவுத்துறாங்க. அவர் ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போ அவருக்கு பதிலாக யாரை கொண்டு வராங்கன்னா, முன்னாடியே ஈரானில் ஆண்டு வந்த பஹ்லவி ஷான்னு ஒரு டைனாஸ்டி இருந்துச்சு, அரசர்கள். அவங்கள வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து மறுபடியும் மன்னராட்சி கொண்டு வராங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ மன்னராட்சி கொண்டு வந்து பஹ்லவி ஷாவுடைய ஆட்சி காலத்துல ஃபுல்லா அமெரிக்கா சப்போர்ட் நடக்கும். முழுக்க அமெரிக்கா சப்போர்ட். பிரிட்டன் இருக்காங்க. அவங்க பல வந்து மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள புகுத்துறாங்க. அது இல்ல, மேற்கத்திய கலாச்சாரம்ங்கிறதோட பொருளாதாரம் தான் அவனுக்கு மெயினா. அப்ப கலாச்சாரம் வருது, அது பெரிய பிரச்சனையா இல்ல. ஆட்சி மாற்றம்னு சொல்றதோ கலாச்சார மாற்றம் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது, நீங்க திணிக்க கூடாது. இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சட்டம் போட்டு பண்ணாங்க. அப்ப வந்து பிற்காலத்துல இந்த இஸ்லாமிய புரட்சி வந்ததுக்கு அது ஒரு காரணம். இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு. நீங்க வந்து உங்க இப்போ பிரிட்டிஷ் காலம் வந்தப்போ இங்க வந்து ஒரு கல்ச்சரல் இன்வேஷன் நடந்துச்சு. அதுக்கு எதிராக இங்க வந்து பெரிய ரிஃபார்மிசம்லாம் வருது, ஃபண்டமெண்டலிசம் வருது, இது மீட்புவாதம் வருது. அதெல்லாம் வேற கதை. பட் என்ன ஆகுதுன்னா, இதுதான் முக்கியம். அப்போ
20 வருஷம் ஏறக்குற 53ல இருந்து 79 25 வருஷம் அந்த ஆளோட ஆட்சி தான். அமெரிக்கா வந்து அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட், பிரிட்டன்ல சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு ஆதரவான ஒரு ஆளு. ஷா ஆட்சியில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பல கொடுமைகள். அதாவது என்னன்னா அவங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வருது. கல்ச்சருங்கிறது நல்ல, வெஸ்டர்ன் கல்ச்சர் நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். ஆனா அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ வந்து அந்த பொதுவான கொடுமை வந்து பொலிட்டிக்கலா வந்து சப்ரஸ் பண்றது, எதிர்கட்சிகளை வந்து கட்சி அரசியல்லாம் விடுறது இல்லை. மன்னராட்சின்னு எப்படி இருக்கும்? மன்னராட்சின்னு எல்லா கொடுமையும் நடந்துச்சு. ஆனா முக்கியமானது அது இல்லை. இந்த அமெரிக்காவுக்கும் இதுக்கு தொடர்பு தான் நான் வரேன். 79ல வந்து ஈரானியன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுது. கொமேனி ஆதரவாளர்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 55 பேரை வந்து ஹோஸ்டேஜா பிடிச்சி வச்சிடறாங்க. அது வந்து ரொம்ப நாள் 2 வருஷமா நம்ம வச்சது பெரிய பிரச்சனை. அப்போ வந்து என்னன்னா ஈரானை எப்படி அடக்குது அப்படிங்கும்போது ஈரானுக்கு பக்கத்துல ஈராக்ல சதாம் ஹுசேனை வளர்த்து விடுறாங்க. சதாம் ஹுசேனை வந்து பெரிய ஆளை வளர்த்து விட்டது, ஃபினான்ஷியல் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி ஈரானுக்கு ஈராக்கும் ஒரு 10 வருஷம் நடக்கும். ஈரான் ஈராக் வார் 79ல இருந்து 89 வரைக்கும். அந்த மக்கள் வந்து ஹோஸ்டேஜ் கிரைசிஸ் வந்தது இந்த ஆட்சியோட குடில. அந்த 79ல நடந்த இந்த இஸ்லாமிய புரட்சிங்கிறது வந்து அங்க இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகளும் அதுல இருக்காங்க, மாணவர்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனா என்னன்னா அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா டுடே பார்ட்டின்னு ஒண்ணு வருது. டுடே பார்ட்டி வந்து லெஃப்ட். ஆனா அதை வந்து அப்புறம் சப்ரஸ் பண்றாங்க. அவன் வந்து யாரா இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் விட மாட்டாங்கல்ல. அதான் நீங்க வந்து ஈரான் அடக்கிறதுக்காக நீ வந்து அங்க இருக்கிற மத்த இஸ்லாமிய இந்த அரபு குடியரசுகள்லாம் எல்லாத்தையும் வந்து அடக்கிறதுக்காக இஸ்ரேலை உருவாக்குறீங்க. அப்புறம் ஈரான் உங்களுக்கு எதிராக வந்தோடனே ஈரான் நடக்கிறதா சதாம் ஹுசேனை உருவாக்குறீங்க. சதாம் ஹுசேனை வந்து ஓரளவுக்கு வளர்ந்து 90ல வந்து குவைத் மேல படையெடுக்கிறாரு. உடனே குவைத்தை அவரை அடிக்க போறேன்னு ஃபர்ஸ்ட் ஏகாதிபத்தியம் சொல்ற அமெரிக்கா வந்து இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய போர், ஆப்ரேஷன் டெசர்ட் ஷீல்டுன்னு பேருது. பெரிய அங்கிருந்து படைகள்லாம் குவிக்கிறாங்க. அங்க போய் சதாம் ஹுசேனை வந்து 91ல அந்த நேரத்துல அமெரிக்காவுக்கு எதிராக வந்து ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்தில் என்ன உலக அரசியல்ல சோவியத் யூனியன் விழுந்துருச்சு. சோஷலிஸ்ட் கேம்ப் எல்லாமே காலி ஆயிடுச்சு. 91ல வந்து மறுபடியும் யூனிபோலார் வேர்ல்டு, இனிமே கேபிட்டலிசம் தான், வரலாறே முடிந்து விட்டதுலாம் எழுதினாங்க. முதலாளித்துவம் தான் கடைசி கட்டம் மனித வரலாற்றுல, அதுக்கு மேலே நீ ஒன்றும் பண்ண முடியாது, சோஷலிசம் கிடையாதுன்னு சொல்லி பெரிய ஒரு கேம்பெயின் பண்ணி 91ல வரும்போது எதிர்த்து கேட்குறதுன்னா அப்போ தான் யூனிபோலார் வேர்ல்டுங்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் தான் கோல்டு வார்னு சொல்றது. ஆனால் இப்போ வந்து ரஷ்யா காலியான உடனேயும் அதுக்கு பின்னாடி பல கதைகள்லாம் இருக்கு. ரஷ்யா காலியான உடனேயும் இவங்க வந்து நாங்கள் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஈராக்கை போய் அட்டாக் பண்ணி பெரிய படைகள் குவிக்கிறாங்க. எதிர்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் 2003ல மறுபடியும் அங்கே போய் படையெடுத்து ஜார்ஜ் புஷ் ஜூனியர், ஜார்ஜ் புஷ் சீனியர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு. 2003ல மறுபடியும் பண்ணி சதாம் ஹுசேனை பண்ணுறாங்க. என்ன காரணம் சொல்கிறான்? ஈராக்ல வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க. இப்போ ஈரான் மேலே சொல்கிற அதே இது, அதாவது பேரழிவு மிக்க ஆயுதங்களை வைத்திருக்காருன்னு. யுனைடெட் நேஷன்ஸ் போய் பார்க்குறாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் போய் பார்க்குறாங்க, யாரும் அந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கல ஈராக்ல. அப்படி ஒரு இருந்தாலும் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கான், ப்ராசஸ் பண்றான். கடைசியில் என்ன அந்த நாட்டையே காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஈராக் மேல படையெடுத்து ஈரான் இருக்கு இந்த பக்கம். ஈரானை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்க வந்து அடுத்தது பல ஆட்சிகள் வருது, மாறுறாங்க. கொமேனி வந்து பெரிய தலைவராரு, இப்படி எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் காமெனி வராரு, அப்புறம் ரஃப்சஞ்சானி ஒருத்தர் வர ஈரான்ல. அங்கேயே சில ரிஃபார்ம்லாம் நடக்குது. உள்ளுக்குள்ள வந்து எதிர்ப்பு இருக்கு. ஈரான் அரசுக்கு வந்து உள்ளுக்குள்ள பெரிய போராட்டங்கள். அதை வச்சுதான் இவர் உள்ள போறாரு. அங்க போய் நான் ஆட்சி மாற்றம் சொல்லி ஈராக்லயும் ஆட்சி மாற்றம் சொன்னார். உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? வேற ஒரு நாட்டுல போய் ஆட்சி அந்த மக்கள் டிசைட் பண்ணிட்டு அவங்க போராடட்டும் அப்படிங்கிறதான். இப்போ என்ன ஆச்சுன்னா 2003க்கு பிறகு நாட்டையே கைப்பற்றியாச்சு. அங்கே ஷியா சுன்னி இதை வந்து வளர்த்து விட்டு அங்கே வந்து பெரிய அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அப்போதான் டிசாஸ்டர் கேபிட்டலிசம் பாங்க. அது அப்படின்னா என்னன்னா அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க பாம்பிங்லாம். அங்கே இருக்கிற ஆணைகள் அது இது பேங்க்கு எல்லாம் அடிச்சுலையும் மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு யாரு கான்ட்ராக்ட்னா எல்லாம் வெஸ்டர்ன் ஏஜென்சிஸ், மல்டிநேஷனல்ஸ். டிசாஸ்டர் ஈராக்ல, ஆமா ஈராக்ல டிசாஸ்டர் கேபிட்டலிசம் அது பேரு புக்கே இருக்கு. பேரழிவு முதலாளித்துவம். ஒருத்தர் அழிச்சிட்டு திரும்ப இப்ப நம்ம வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்கல்ல இங்க அந்த மாதிரி பழைய பில்டிங்ஸ் எல்லாம், அது பரவாயில்ல, பழைய வீடை எடுத்து புதுசா கட்டி கொடுக்குறாங்க, பிளாட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. அங்க என்னன்னா இவன் போய் ஃபர்ஸ்ட் அழிச்சிட்டு அங்க வந்து நான் புதுசா கட்டுறேன்னு மறுபடியும் மல்டிநேஷனல்ஸ் அவங்களை கொண்டு வராங்க. இதுதான் நடக்குது. அப்போ ஈராக் வந்து சுத்தமாக அழிச்சாச்சு. ஈராக் வந்து ரொம்ப ப்ரோக்ரஸ், ரொம்ப முன்னேறிந்த கண்ட்ரி. அதை வந்து அந்த ஏரியாவில் நமக்கு யாருமே எதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதான் அவனோட ஐடியா. ஆனால் ஈரான் மட்டும் அப்படி இருக்கு. மற்றவங்க கூட கல்ஃப் கோஆபரேட், சவுதி அரேபியா, அந்த அமீரகம் சொல்கிறாங்க, குவைத், இவங்கெல்லாம் இவங்களுடைய அலைஸ் ஆயிடுறாங்க. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து அப்போ அந்த அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு, நாங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, பெட்ரோல் எங்களை வந்து கொள்ளையடிக்க விடுங்க. இதுதான் நடந்துச்சாங்க. இது இப்போ வந்து ஈராக்ல போய் வெப்பன், அதாவது பேரழிவு மிக்க ஆயுதம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பிறகு நீ அதை வெளியே கொண்டு வரணும்ல. எங்கெல்லாம் ஒண்ணுமே வரணுமே, ஒரு குண்டூசியை கூட கண்டுபிடிக்கல. சதாம் ஹுசேன் வச்சிருந்த பேரழிவு எங்கடா இருக்குன்னா இல்ல, சதாம் ஹுசேன் கொண்டுட்டாங்க. அப்புறம் லிபியா இதுல போய் கடாஃபி
ஸோ யாருமே வந்து அங்கே வந்து எழுந்து வரக்கூடாது பெரிய பவரா, இஸ்ரேலுக்கு சேலஞ்சாக வரக்கூடாது. இந்த இஸ்ரேல் தான் அவனோட ஏஜென்ட் அங்கே பினாமி, அவனுக்கு வந்து இதாக வரக்கூடாது. அப்போ இதுதான் நடக்குது. இன்னும் இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து சோஷலிஸ்ட் இருக்காங்க. இஸ்ரேலில் வந்து இஸ்ரேல கவர்மெண்ட் பாலிசி பிடிக்காதவங்களும் இருக்காங்க. நெத்தனியாவுக்கு எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த காரணத்தை காமிச்சு வராங்க. அப்போது இப்போ நிலைமைக்கு வரும். இதனால் வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு போனோடனே இந்த நேரத்தில் வந்து வெனிசுலாவுக்கு போகிறாரு. ஆயில் மாடுரா வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா, ஈரான் வந்து த்ரெட்டாகவே இருக்குது. இத்தனைக்கு ஈரான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதான் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சொல்லி நாங்கள் வந்து பண்ணலன்னு சொல்லி. ஆனால் மறுபடியும் அவங்க வரும்போது அக்ரிமெண்ட் வரும்போது முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, முடிச்சுட்டு அடுத்தது வந்து இவருக்கு வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணணும், நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சுப்ரமசின்னு சொல்லி தான். அங்கே ஈரானே ஒழிச்சிட்டா வந்து நிம்மதி. வேறு யாரும் எதிரிகள் கிடையாது. சின்ன சின்ன குரூப் இருக்குது, ஹமாஸ் இந்த மாதிரி குரூப், ஹூத்தீஸ் ஒன்று, சவுத் ஏமன் ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்படிங்கிறது தான் ஐடியா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து இவர் வந்து படையெடுத்து போகிறார். போனால் வந்து நெத்தனியாகவும் வந்து போகிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, ஒரு வாரமா 10 நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் உண்மையிலே ஈரானியன்ஸுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய சிவிலைசேஷன் அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் உலகத்தில் கண்டுபிடிச்சவங்க தான். உலகத்தை வந்து கணிதம் இந்த மாதிரி பல அறிவியல் முன்னேற்றம்லாம் கண்ட ஒரு நாடு அது. இன்னைக்கு வந்து அல்காரிதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமா அல்காரிதம் வார்த்தையை கொடுத்ததே வந்து ஈரான். அங்க வந்து சயின்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் தனி புக்கே இருக்கு, சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் நிறைய இருக்கு. ஆனா இந்த பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ணாம இவங்க எல்லாம் போய் அவங்களுக்கு அடிமையாடுறாங்க. யாரு? சவுதி அரேபியா. அவங்க எல்லாம் சவுதி அரேபியா பாகிஸ்தான் கூட ஒரு டீல் வச்சிருக்கான். இதுதான் நடக்குது. இப்போ என்னன்னா, இவர் போன உடனே என்ன நடந்துச்சுன்னா, இவர் நினைச்ச மாதிரி நடக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து மரைன்ஸ் வந்து கப்பல் படை அவங்கள இறக்குறான். ஏர்ஃபோர்ஸ் கேரியர் இது வச்சுட்டு ஆப்ரஹாம்னு ஏதோ 2 கப்பல் வச்சுக்கிட்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் வச்சு தான் அடிக்கிறாங்க. மேலிருந்து தாக்குதல், இஸ்ரேல்லேருந்து தாக்குதல் நடக்குது. பட் என்னன்னா, அவங்க ரொம்ப கிளவராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ வந்து அவன் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் கமேனியை கொள்றாங்க. தலைவரை கொண்ட காலி ஆயிரும், லைக் ஈராக், லிபியா கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கிளவரா அதுக்கப்புறம் அடுத்த தலைவர் எலெக்ட் பண்ணிட்டு அவங்கள மிலிட்டரி வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுறோம், பவரை வந்து பிரித்து கொடுத்துறான். அங்கங்கே நீ முடிவு எடுத்துக்கலாம் அப்பப்போ வர பிரச்சனைக்குன்னு சொல்லி கமாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை, நம்ம நினைச்ச மாதிரி ஈஸியாக முடியல, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்காக லேண்ட் இன்வேஷன் போறாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற பாதிப்பு நமக்கு தெரியுது போர்னால. இது வந்து அங்கே அமெரிக்காவில் வந்து என்னன்னா பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஜெஃப்ரி சாக்ஸ்னு ஒரு எக்கானமிஸ்ட், அவர் பேசுறாரு வந்து அவருக்கு வந்து மென்டல் டிமென்ஷியா வந்துருச்சுங்கிறாரு. அதாவது எந்த பிளானும் கிடையாது. என்னன்னா ட்ரம்ப்போட ஸ்டைல், அது போய் அடிப்பேன் அவ்வளோதான், நம்ம ஈஸி, நம்ம பெரிய பவர் இருக்க. நான் வந்து இன்னொன்று அவங்களோட கேம்பெயின் தான் மகா வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். இந்த அமெரிக்காக்காரங்களுக்கு வந்து அவன் நாடு மட்டும் நல்லா போதும், ஹாப்பி அமெரிக்கா, இது இப்படியே தான். அப்ப இவர் வந்து ஈரானுக்கு என்ன நிகழணும்னு நினைச்சாரோ ஆமா, அது இவருக்கு நிகழ்ந்துட்டு இருக்கு. இவருக்கு என்னன்னா, அங்க ரெஜிம் சேஞ்ச் ஆகிறதுல இவர் ரெஜிம் சேஞ்ச் ஆகிருமா தெரியல. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் ஒப்பீனியன் போல்ல வந்து நான் இது வரைக்கும் வந்து ஒப்பீனியன் போல்ல ஒரு 55-60 இருந்து ஒரு 10-15 அந்த மாதிரி வரலாம், கீழே விடலாம். இந்த போர் வந்து எல்லாரும் எதுக்குறாங்க. ஆனா இவர் வந்து -17 ஆகும். -17 யாருக்குமே இருந்ததில்லை. கல்ஃப் வார் ஃபர்ஸ்ட் கல்ஃப் வார், செகண்ட் கல்ஃப் வார் 1991, 2003ல அப்போ வந்து ரேட்டிங் வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. 75% சப்போர்ட் புஷ்ஷுக்கு. இன்னைக்கு அந்த சப்போர்ட் எதிர. இன்னொன்று மிலிட்ரி ஸ்பெண்டிங் $300 பில்லியன் என்னமோ வந்து கேட்குறாரு அவரு. அப்போ உள்ளுக்குள்ள எதிர்ப்பு வருது. இப்போ ஒரு தேர்தல் ஒன்று வருது, இடைத்தேர்தல் வருது. அப்போ வந்து இவருக்கு எது பாதிப்பு வரும்னு சொல்லி இவர் நினைச்ச மாதிரி. இதுல இன்னொரு முக்கியம், ட்ரம்ப்புக்கு என்ன பாதிப்புன்னா, உங்களுக்கு வந்து முன்னாடி அந்த வந்த போர்லாம் வந்து யூரோப் எல்லாம் பிளேயர் இருந்தார், டோனி பிளேயர். வெஸ்டர்ன் பவர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. சைனா வந்து அப்போ பெரிய பவர் கிடையாது. ரஷ்யாவும் வந்து அப்பதான் வந்து மறுபடியும் பாதிப்புலேருந்து மீண்டு புட்டின் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுறாரு. அப்போ வந்து அவருக்கு ஃபுல்லா அதே கனவுல இருக்காரு இவரு, போனா முடிச்சு. ஆனா இன்னைக்கு அந்த உள்நாட்டு மக்கள் சப்போர்ட் இருக்கு, உள்நாட்டு மக்கள் சப்போர்ட் இருக்கு, யூரோப்பியன் சப்போர்ட் இருக்கு. யூரோப்பியன் பே சைனா அண்ட் ரஷ்யா வந்து அப்பதான் எமர்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அண்ணன் வந்து அதை வந்து இவர் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஆக்டர் மாதிரி தானே, ஒரு மாதிரி அந்த ஒரு அதான் ஜெஃப்ரி சாக்ஸ் வந்து இன்டர்வியூ சொல்றாரு, அவருக்கு வந்து டிமென்ஷியா இருக்கு, மென்டல் ஃபேக்கல்டி தான் காலி ஆயிடுச்சு அப்படி அவர் பேசுறது அப்படிதான் இருக்கும் எல்லாருக்குமே. அதாவது அமெரிக்காவில் அதிகமாக இன்னைக்கு கிண்டல் பண்ணப்படும் ஒரு ஃபிகர் வந்து ட்ரம்ப் தான். ஆனா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யூரோப் முன்னாடி சப்போர்ட் பண்ண யூரோப்ல ஸ்பெயின் வந்து எங்களுடைய வான்வெளியை யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க ஸ்பெயின். இன்னொன்று வந்து இட்டாலி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிசிலி ஐலாண்ட் வந்து பேஸ் இருக்கு, அமெரிக்கன் பேஸ், அதுல வந்து விமானத்தை நடத்தக்கூடாதுங்கிறோம்.
பிரிட்டன் வந்து எதுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அலை சப்போர்ட்டும் கிடையாது. இப்போ சைனா வந்து அப்போ வந்து இவர் என்ன தெரியுமா, ஹோர்முஸ் ஸ்ட்ரைட், அதை வந்து இப்போ அவங்க பாருங்க, அதான் பெரிய பிளண்டர். என்னன்னா இவ்வளோ முக்கியமான ஒரு ஏரியா இருக்குது, ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்னு ஒன்று இருக்கு. அங்கே வந்து நீ வந்து ரொம்ப சின்ன இடம், அதுக்குள்ள கப்பல் போகிறது வந்து அந்த இடத்த கேப்சர் பண்ண மட்டும் இல்லாமல் அங்கே மைன்ஸ் வச்சுட்டாங்க, கடலுக்குள்ள மைன்ஸு. நீங்கள் ரொம்ப மீறி பண்ண இப்போ கப்பல் இதாயிரும். எல்லாம் கெஞ்சி கூத்தாடி இருக்குங்களா. ட்ரம்ப்புக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, யூரோப்பியன்ஸ் எல்லாம் நீங்களாம் சரியில்லை, நீங்களே போய் ஆயிலெலாம் எடுத்துக்கோங்க, அவன்கிட்ட எப்படியா வாங்கிக்காரு, நான் எதுக்கு ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டார் அவர். சைனாவை கூப்பிடுறாரு. சைனா வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பு, உங்களுக்கு எதுக்கு நான் பாய கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஈரான் வந்து இப்போ திருப்பி அடிக்கிறாங்க. என்னென்னா சின்ன சின்ன லேண்ட்மைன், கன்னிவெடிகள், ட்ரோன்ஸு, அப்புறம் வந்து இது லேண்ட் பேஸ்ட் மிசைல்ஸ் வச்சு தான் டெல் அவீவ்லாம் பயங்கர டிஸ்ட்ரக்ஷன். ஆனால் நியூஸ் வெளியே வர மாட்டேங்குது. அல் ஜசீரா பார்த்தீங்கன்னா தெரியும், டெல் அவீவ்லாம் பயங்கர டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு. நெத்தனியாவே இறந்துட்டான்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்காது. பட் என்ன இப்படி நடக்குதா? இல்லை, இப்போ இந்த காசா எந்த அளவுக்கு இஸ்ரேல் போட்டு அழிச்சான், எல்லாம் தோசம் பண்ணதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி காட்சி அளிக்கிறதா சொல்றாங்க இஸ்ரேல். ஆமா, இஸ்ரேல் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. ஆனால் வெளியே நியூஸ் வரல இது வரைக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து பெரிய அடி. இந்த மாதிரி அடி வந்து வியட்நாம் வார் டைம்ல இருந்துச்சு. வியட்நாம் வார் டைம்ல என்னாச்சுன்னா, அவங்க வந்து 2 இம்பீரியலிஸ்ட் ஃபைட் பண்ணியிருக்காங்க. பிரெஞ்சு இம்பீரியலிசம் ஃபர்ஸ்ட் 50s, அதுக்கு அமெரிக்கன் இம்பீரியல்ஸ்ல. அப்போ எப்படி கொரில்லா போர் வச்சு அவங்க, அப்போ சோவியத் யூனியன் இருந்துச்சு. ஒரு வித்தியாசம் என்னன்னா, சோவியத் யூனியன் ஒரு பவர் இருந்துச்சு, ஓப்பனாக அவங்க இறங்கிடுவாங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக வந்தாங்க, இந்தியா பாகிஸ்தான். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, சைனாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டைரக்ட்லி வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் போய் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அமெரிக்கா பேஸ் நீங்கள் உள்ள விட்டதுன்னா உங்களுக்கு பாதுகாப்புன்னு. ஆனால் உங்களுக்கு உண்மையிலே டேஞ்சர் வந்து அமெரிக்காவுடைய பேஸ் தான். ஏன்னா அவங்க வந்து அமெரிக்கன் பேஸ் தான் இது பண்ணுறாங்க. ஆயில் ஃபெசிலிட்டிஸை வந்து இது வரைக்கும் அடிக்கலை. இப்போ ட்ரம்ப் வந்து லேண்ட் இன்வேஷன் போகிறாரு. அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து மிலிட்ரி மாதிரி கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஏன்னா லேண்ட் இன்வேஷன் வரப்போகுது. லேண்ட் இன்வேஷன் வரும்போது அதுக்காக வந்து ஒரு நியூஸ் பார்த்தா 10 லட்சம் பேர் தயாராக இருக்காங்க ஈரான். ஏன்னா அவனோட ரிலிஜன் அடிக்கிற, அவனோட நாட்டு பொருளாதாரத்தை அடிக்கிற முடியும், நாங்கள் வாழ்வாசாவான்னு பார்க்குறாங்க அவங்க. ட்ரம்ப்புக்கு அப்படி இல்லை, ட்ரம்ப்புக்கு வாழ்வாசாவா தான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் உலக பொருளாதாரமே எஃபெக்ட் ஆகுது. இந்தியாவில் வந்து சிலிண்டர் விலை அதிகமாகுது, 203 ரூபா. இதனால வந்து இங்கே ஹோட்டல் எவ்வளோ பேருக்கு பாதிப்பு இந்த ஒரு பைத்தியக்காரன் பண்ணதுனால. அதாவது முன்னாடி நிக்சன் பீரியட்ல வந்து ஒரு தியரி இருந்துச்சு, மேட்மேன் தியரின்னு. அதை நாங்கள் கவர் ஸ்டோரி போட்டுருக்கோம். மேட்மேன் தியரி ட்ரம்ப் வச்சு பண்ணியிருக்கோம். மேட்மேன் தியரினா மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை உருவாக்குறது. என்னன்னா, அவன் பைத்தியக்காரன் என்ன வேணாலும் பண்ணுவான், நீ நம்ம தான் பார்த்துருக்கணும். அது பேர் மேட்மேன் தியரி. ட்ரம்ப் பண்றது தான் அதே மேட்மேன் தியரியை இன்னைக்கு உலகம் மாறிய சூழல்ல அதை கொண்டு வர்றாரு. ஆனா மேட்மேனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பல பேர் வந்துட்டாங்க. இப்ப ரஷ்யாவும் உங்களும் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸை கூட என்ன பேசுறாங்கன்னா, நீங்க ஒரு செக்யூரிட்டி இது பண்ணுங்க, அமெரிக்கன் பேஸை வச்சிருக்கவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இனிமேல் ஈரான் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சைனா வந்து பாகிஸ்தான் மூலமா, பாகிஸ்தான் நிச்சயமா ஒரு பாகிஸ்தான் ஈரானுக்கு நெருக்கமா இருக்கு, சவுதி அரேபியா கூட டீல் இருக்கு, அவனுக்கு ஒரு செக்யூரிட்டி இது இருக்கு. பாகிஸ்தான் ஈரான் வந்து நெருக்கம்னு சொல்ல முடியாது, பட் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க பாகிஸ்தானை. பட் நிலைமை பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து எப்படிப்பட்ட நாடா இருந்து, ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து மீடியேட் பண்ணுங்கிற அளவுக்கு வந்து அமெரிக்கா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. தரைப்படை பத்தி சொன்னீங்க. தரைப்படை வந்து ஏற்கனவே வந்து வான்வழி தாக்குதல் நடத்தி அதுல ஜெயிக்க முடியல, இஸ்ரேலாலையும் ஜெயிக்க முடியல, அமெரிக்காவிலும் ஜெயிக்க முடியல. இப்ப தரைப்படைன்னு போறாரு. உங்களுக்கு தெரியும் வந்து ஈரான் எந்த மாதிரியான பூகோள அந்த லேண்ட், அது எல்லாமே தப்பான கால்குலேஷன் தான். அதாவது அமெரிக்காவிலே என்ன சொல்றாங்கன்னா, ஆர்மி ஜெனரல்ஸ் பழைய ரிட்டையர்னா எந்த கிளியர் பிளானும் இல்லாம, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இல்லாம உள்ள போயிட்டாங்க. இன்னும் ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டுங்கிறத மறந்துட்டாங்க, அதை யோசிக்கவே இல்லை, அது யோசிக்கல. இப்ப இன்னொரு டேஞ்சர் என்னன்னா, இதுல ஏமன்ல இருக்க ஹூத்திஸ் சொன்னால, அவங்க வந்து ரொம்ப நாளா சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சவுதி அரேபியாவுக்கு அடுத்தது இங்க இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டா, அதே மாதிரி ஒரு நீரிணை இந்த பக்கம், அது வழியாக கப்பல் வரலாம். அது ரெட் சீல இருந்து வருது கப்பல். சவுதி அரேபியா அது வழியா அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஹூத்திஸ் வந்து போர்ல இறங்கிட்டு உள்ள இறங்கினாங்கன்னா, அதையும் க்ளோஸ் பண்ணாங்கன்னா பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து உலகம் ஃபுல்லா. இன்னைக்கே வந்து நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். சிலிண்டர் விலை, ஒரு நீரினை க்ளோஸ் பண்ணதுக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு. இப்ப அது வழியா பண்ணி, இப்ப அவன் வந்து என்ன பண்ணா, அந்த பக்கம் போகணும், மெடிட்டரேனியன் சைட்ல போகணும், லேண்ட் வழியா போகணும். அப்ப என்னன்னா, உலகம் முழுச்சு கிரைசிஸ்ல ஆழ்த்திட்டாங்க. இவங்களுடைய சுயநலத்துக்காக, இவங்களுடைய லாப நோக்கத்துக்காகவும் அரசியல் நோக்கத்துக்காகவும், உலகத்துல பெரிய பவர் ஆகணும், இஸ்ரேலை வந்து காப்பாற்றணும், நமக்கு எதிரி யாருமே அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலகத்தை யார் செத்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பாருங்க, கிராஸ் ஃபயர்ல ஒரு இந்தியன் 2-3 பேர் செத்து போயிருக்காங்க. இது எல்லா வாரிலையும் நடக்கும். ஆனா முக்கியமானது என்ன சொன்னாங்க, துபாயில இருந்து நண்பர்கள் பேசினாங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் உயிருக்கு ஆபத்து இல்லை இது வரைக்கும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டர்லாம் வெளியே போயிட்டான். அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் ஓடி போயிட்டாங்க, இஸ்ரேலி இன்வெஸ்டர்ஸ், வெஸ்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ என்னன்னா பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து உலகத்தையே இப்போ அங்கே இருக்கிற யாரு ஏறக்குறைய 2-3 கோடி பேர் என்னமோ இந்தியர்கள் இருக்காங்க இங்கெல்லாம். அவங்க லைஃப் என்ன ஆகும், அவங்க பிஸ்னஸ். எனக்கு நண்பர் ஒருத்தர் பிஸ்னஸில் இருக்காரு, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக காலியாயிருச்சு. அவருக்கு வந்து உயிரோட எங்களுக்கு வந்து தொழில் பாதிக்கப்பட்டிருச்சு. இப்போ இந்த நிலைமையில வந்து சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சேட்டலைட்ஸ், அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி நடந்த வாரில், வேர்ல்டு வாரில் எல்லாத்துலேயுமே வந்து அமெரிக்காவுக்கு பாதிப்பே இல்லை. எல்லாம் பிரிட்டன், பிரான்ஸ், இங்கே தான், யூரோப்பில் தான் ஃபுல் சண்டே நடக்குது. அதனால் அமெரிக்கா வந்து பெரிய பவராக வந்து எக்கனாமிக் பவர் வந்து அவங்களுக்கு பாதிப்பே இல்லை போர்னால. அப்போ தான் எக்கனாமிக் பவராக பெரிய இம்பீரியல்ஸ் பவர் ஆகுறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை நிலைமை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாரில் அமெரிக்காவின் எக்கனாமி அடி வாங்க போகுது அப்படின்னா, அவன் வந்து தனியாக பீஸ் இனிஷியேட்டிவ், டெக்னாலஜி அது இதுன்னு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. தனியாக வேடிக்கை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான்கிட்ட வந்து ஒரு வெய்து சேட்டலைட் சிஸ்டம், ரொம்ப முக்கியமானது வெய்துன்னு பேர். சேட்டலைட் சிஸ்டம் வந்து ஒரு 40 சேட்டலைட் இருக்கும். அந்த 40 சேட்டலைட் வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன், ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கேருந்து இது வருது அப்படின்னா டக்குன்னு போயிடும். யாருக்கு? ஈரானுக்கு போயிடும் நியூஸ், ஈரான் படைகளுக்கு. இதை வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ நம்ம இந்த போர் நடச்சல, இப்போ ஆபரேஷன் சிந்தூரா, அதுல வந்து வெய்து சிஸ்டம் வந்ததுனால நம்ம பிளேன்ஸை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க 6-7. பாகிஸ்தான், சைனா இன்டைரக்டா அதை வேலை பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவோட எக்யூப்மெண்டா யூஸ் பண்றாங்க. சைனாவோட வந்து ஒரு ஃபுல் சேட்டலைட் சிஸ்டமா 42 சேட்டலைட் இருக்குது. அது வந்து ஹைலி அட்வான்ஸ் கம்யூனிகேஷன். டக்குன்னு இப்போ வந்து நீங்க வரீங்க அப்படின்னா, நீவர் வந்து உள்ளுக்குள்ள இந்த இடத்துல வராரு அப்படிங்கிறது அந்த பைலட்டுக்கு போயிடும். அப்படிதான் வந்து நம்ம பிளேன்ஸை சுட்டு கொண்டது. அவன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த சேட்டலைட் மூலம் மெசேஜ் போயிடும். இதுல ஒரு கூத்து நடந்துச்சுல, குவைத் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டான்னா, குவைத்தில் வந்து அமெரிக்கன் பிளேன், குவைத்னா அமெரிக்கா நட்பு தான், அமெரிக்கன் பிளேன் உள்ள வரும்போது ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த சேட்டலைட் இருக்குல்ல, வெய்து சேட்டலைட்டு, இது வந்து ஒரு சிக்னல் அனுப்பும். இப்போ குவைத் ஏர்ஃபோர்ஸ்குள்ள வந்து அமெரிக்கன் பிளேன்ஸ் வருதுன்னா ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸ்ன்னு சொல்லும். அப்போ வந்து ஒன்றும் பண்ணாத அப்படின்னு. எனிமி ஃபோர்ஸ்னா அதையும் சிக்னல். இது என்ன பண்ணிச்சுன்னா மிமிக் பண்ணிச்சுங்கிறாங்க. அமெரிக்கன் பிளேனேஸே வந்து இது எனிமி ஏர் பண்ணி சிக்னல் அடிச்சிட்டான். அப்போ அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அங்கே வந்து டீல், அது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இன்னொன்று த்ரூ பாகிஸ்தான் ஒரு நியூஸ் இருக்கு, சப்ளை பண்றாங்க மிசைல்ஸ் அந்த மாதிரிலாம் சைனா பண்றாங்கன்னு ஒன்று இருக்கு. அப்படி ஒரு நியூஸ் இருக்கு. அப்போ இன்டெரக்டா சைனா இப்போ என்னன்னா, சைனா அண்ட் ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைனா, இந்தியா கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. பிரிக்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, பிரிக்ஸ். அது வந்து ஒரு பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் வந்து ஆர்ஐசின்னு தனியாக கொண்டு வர பார்க்குறாங்க, இந்தியாவை இழுக்க பார்க்குறாங்க. சைனாவுக்கும் இந்தியா தேவை இருக்குது, ரஷ்யாவுக்கும். இந்தியா மார்க்கெட் பெருசு, அமெரிக்காவுக்கு எல்லாருக்கும் இந்தியா என்ன பெரிய காதலை இந்தியா மேலே, ட்ரம்ப்புக்கெல்லாம் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இந்தியா. 150-40 கோடியில் ஒரு 20 கோடி 30 கோடி பேர் பொருள் வாங்குறவன். அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது யாருன்னா அமெரிக்கர்கள் தான். ட்ரம்ப்பை திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அதான் ரேட்டிங் இவ்வளோ கம்மியாக போயிடுச்சுல. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து தே ஆர் இன் டாக்ஸ், அவங்க வந்து என்ன டாக்ஸ் கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு இவங்க டினை பண்ணுறாங்க. 2 பேருக்குமே தேவை இருக்கு, போர் நிறுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் பாதிக்க போகுது. அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்புக்கு பிரச்சனை, அமெரிக்கன் எக்கானமி வந்து அடிவாகும். ஏன்னா பெரிய அளவில் ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து நீங்கள் டிஃபென்ஸ்க்கு இது பண்ணணும், புது வெப்பன்ஸ் அனுப்பணும். அப்போ வந்து அவங்க ஃபோர்ஸஸ் இது பண்ணணும். அமெரிக்கா வியட்நாமில் என்ன நடந்துச்சுன்னா, கொரில்லா வார்ஃபேர் வித் ரஷ்யா செல் பண்ணவங்க வந்து சாதாரண மக்கள். அங்கே வந்து பயங்கரமான அந்த கதைகள்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப வீரமாக கதைகள்லாம் இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் என்ன கதை நடந்துட்டுச்சுன்னா, பேப்பர்லாம் இருக்குல்ல, அமெரிக்கன் பேப்பர்ஸ்லாம் மீடியாலாம் என்ன பண்ணிதுன்னா, வி ஆர் வின்னிங் தான் நியூஸ் போட்டுருக்காங்க. அப்போ வந்து மக்களோட சப்போர்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ என்னென்னா, ஒரு நியூயார்க் டைம்ஸோட வாஷிங்டன் யாரோ கரஸ்பாண்டன்ட் வர்றாரு உள்ள வந்து இங்கே வந்து பயங்கரமாக அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போடுறாரு. அது வந்து தனியாக ஒரு படமே இருக்குது, இந்த போஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. அங்கே வந்து போட்டால் அந்த பேப்பரை மேலே தாக்குதல் வர்றதுனால அதை வந்து அந்த ஸ்டோரியை வந்து அப்படியே போஸ்ட் கொடுத்துறாரு வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு. அவங்க பப்ளிஷ் பண்ணும்போது தான் அடுத்த நாள் எல்லா இடத்துலையும் டெமான்ஸ்ட்ரேஷன், அமெரிக்கா ஃபுல்லாக ஆன்டி வார் டெமான்ஸ்ட்ரேஷன். அதில் தான் பல இடதுசாரிகள் வராங்க, இங்கேருந்து போய் படிக்க போனவங்களாம். ஆன்டி வார் டெமான்ஸ்ட்ரேஷன் வருது. அப்போ என்னென்னா, இந்த மீடியா வந்து அந்த காலத்தில் வந்து அந்த போஸ்ட்னு அந்த படத்தில் வரும், எப்படி அதை வெளியிட்டாங்க அந்த ஸ்டோரின்னு. அது பல மிரட்டலுக்கு நடுவில் வந்து வெளியிடுறாங்க நிக்சன் பீரியடில். கடைசியில் பார்த்தா உண்மைகள் வெளியே வந்தப்போ பாடி பேக்ஸ் வருது, அது பேர் பாடி பேக்ஸ்னு சொல்லுவாங்க. உடம்பு இது இறந்த சோல்ஜர் உடல் வரும்போது தான்
இந்த மீடியா ரிப்போர்ட் அதையும் பார்த்தோன்னே மக்கள் கொதிச்சிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற மீடியாவில் வந்து அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அமெரிக்க மக்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. யூரோப்பில் வந்து யாரும் வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்க எக்கானமியை பார்த்துக்கணும் இருக்காங்க. இப்போதைக்கு என்னன்னா ஒரு விதத்தில் அமெரிக்கா தனிமைப்படுது. இப்போ வந்து உலகத்தோட நியூ வேர்ல்டு ஆர்டர்பாங்க. சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும் கோல்டு வார், ரஷ்யா ஒரு பக்கத்தில் அமெரிக்கா, அப்புறம் நானலின் மூமெண்ட்னு ஒன்று இருக்கு, அணிசேரா இயக்கம். இது ரெண்டுக்குன்றது பல இடங்களில் போரில் வந்து உடனே இவங்களும் வந்துருவாங்க, ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதல். கியூபாவில் மிசைல் கிரைசிஸ் ஒன்று இருந்துச்சு. இங்கே வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் டைமில் வந்து அமெரிக்காவோட 7th ஃப்ளீட் கொண்டு வந்தாங்க ஒரு ஃப்ளீட்டை. அப்போ ரஷ்யா வந்து உள்ளே வரேன்னாங்க, திரும்பி போனாங்க. இதுதான் கதை. அப்போ என்னென்னா அந்த பேலன்ஸ் இருந்துச்சு ஒன்று. அப்போ நியூ வேர்ல்டு ஆர்டருங்கிறது எப்படின்னு ரஷ்யா போன பிறகு வேறு யாரும் எதிரிகள் இல்லை. சைனா வந்து அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய நடம் வராங்களா. அப்போ புதிய ஒரு ஒழுங்கமை நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து இப்போ ஒன்று உருவாயிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய இந்த யூனிபோலார் வேர்ல்டுங்கிறத சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு குரூப் உருவாகுமா இல்லையா அப்படின்னு தான் கேள்வி. அதில் வந்து சைனா, பிரிட்டன் இவங்கெல்லாம் வந்து ஓரளவு கோஆப்ரேட் பண்ணி இந்த யூரோப்பியன் பவர்ஸ் வந்துட்டாங்கன்னா அமெரிக்காவோட டாமினன்ஸ் வந்து அதுக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டமைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கு, சொல்ல முடியாது. ஏன்னா யார் வருவாங்கன்னு தெரியல. யூரோப்ல இருந்து ஏன் வர மாட்டாங்க, நேட்டோன்னு ஒன்று வச்சிருக்காங்க, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அவங்க வந்து அமெரிக்காவுடைய படை, அது அமெரிக்கா தலைமையிலான படை தான். இப்போ ஆப்ரேஷன் டெசர்ட் குவைத்தில் வந்து அடித்தது, இங்கே கல்ஃபில் வந்து அடித்ததெல்லாம் அவங்க தான். அப்போ அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இருக்கு. அங்கே என்ன பண்ணுறான்னா புட்டினுக்கு எதிராக பழைய சோவியத் ரிப்பப்ளிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆரஞ்சு ரெவல்யூஷன், வெல்வெட் ரெவல்யூஷன், இப்போ ஜெலன்ஸ்கியை சப்போர்ட் பண்ணுறது அவங்க தான். அங்கே வந்து அந்த வேலையும் நடக்குது. இப்போ என்ன உலகத்தையே வந்து மறுபடியும் ஒரு சிக்கலான சூழல், பொருளாதார சிக்கல் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி போர்கள் வரும்போது மூன்றாம் உலகப் போர் வருமா வராதான்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. ஆமா ஆமா, இது மூன்றாம் உலகப் போர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் என்ன சொன்னேன், மூன்றாம் உலகப் போர் என்ன பொறுத்த வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு பொருளாதாரம் இருக்குல்ல, இப்போ குளோபலைசேஷன் வந்த பிறகு எல்லா பொருளாதாரமும் பின்னி பிணைஞ்சிருச்சு. இன்னைக்கு யூரோப், சைனா நேரடியாக வர்றதுக்கு ஒரு காரணம். ஆமா, யூரோப்பியன் மார்க்கெட்டு சைனாவுக்கு வேணும், அவங்களோட எக்ஸ்போர்ட் இல்லைன்னா இங்க இந்த சைனாக்கு அமெரிக்கா மார்க்கெட்டும் வேணும். ஆமா, பொருளாதாரங்கள்லாம் ஒன்னா இருக்கிறதுனால நேரா வரும்போது அது பாதிக்கப்படக்கூடாது. அப்ப பொருளாதார நலன், தேசிய நலன்கிற ஒன்று, இன்டர்நேஷனல் பார்வையெல்லாம் இல்லை. இப்போ யாருக்கும் தேசிய நம்ம பாதுகாத்துக்கணும். அப்ப ரஷ்யா வந்து வரும்போது அப்படி ஒரு வார் வந்துச்சுன்னா எல்லா பொருளாதாரம் பாதிக்கப்படும். எப்போ வரும்னா ட்ரம்ப் வந்து இன்னும் இதை மடத்தனம் பண்ணி இப்போ என்ன பண்ண போறோம்னா கார்கில் ஒரு ரயில் இருக்கு, அங்கதான் ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இது வரைக்கும் அடிக்கல, இது வரைக்கும் ஆயில் ஃபெசிலிட்டி தொடல. அதை போய் இந்த ட்ரம்ப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதிகமா படைகள் அனுப்புனதே அதை கேப்சர் பண்ணி, கார்கைலண்டை கேப்சர் பண்ணி ஏதோ ஆச்சுன்னா தென் பொருளாதாரம், இதே பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது எல்லாரும் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால எப்படி போகும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு ட்ரம்ப்புக்கே பெரிய ப்ரெஷர். ட்ரம்ப்புக்கு வந்து இது வந்து பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. மக்களோட எதிர்ப்பு இருக்கு, யூரோப்பியன்ஸோட எதிர்ப்பு இருக்கு, ரஷ்யாவோட எதிர்ப்பு இருக்கு. நீங்க ஒரு சைட்ல என்ன ஆயிருன்னா ரொம்ப விரக்தி அடைஞ்சு டெஸ்பரேட் ஆனாங்கன்னா யார் செத்தாருன்னா நானும் சாவறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து சாவோம். அந்த பயம் ட்ரம்ப்புக்கு இருக்கு, அதனாலதான் யோசிக்கிறாரு. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. எல்லாருக்கும் இன்னைக்கு பொருளாதார பலன் எங்கெல்லாம் பாருங்க, நமக்கு சென்னையில வந்து பல ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் லட்சக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப 2008 வந்தது மாதிரியான ஒரு பொருளாதார மந்தம் வரும்னு கூட, பொருளாதாரம் நிச்சயமா வரும், நிச்சயமா. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப சிலிண்டர் விலை அப்படிங்கிறது காஸ்கேடிங் எஃபெக்ட் போல. உங்களுக்கு வந்து பெட்ரோல் விலை வந்து இவன் என்ன பண்ணிட்டான்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க வந்து டியூட்டியை குறைச்சிருக்காங்க 3 to 10 ரூபா. ஆனா என்ன பண்றாங்கன்னா அதை வந்து மக்களுக்கு கொடுக்காதங்கிறாங்க நம்ம கவர்மெண்ட். ஆயில் கம்பெனிஸோட லாபம் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வச்சுட்டாங்க. இது யாரும் பேசல இந்த விஷயத்த. நீங்க வந்து 3 ரூபா 10 ரூபா ஏதோ குறைச்சிருக்காங்க, டியூட்டி கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன சொல்றேன், அந்த ஆயில் கம்பெனியோட பிஸ்கல் இது அவங்களோட நிதி நிலைமையை காப்பாற்ற டியூட்டி குறைச்சது, அந்த லாபம் வந்து அந்த பையன் வந்து கம்பெனிக்கு தான் போகுது. இது வந்து மக்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கிளியரா. இன்னொன்னு இவ்வளவு விஷயம், இவ்வளவு கிரைசிஸ்ல கம்பெனியை காப்பாத்துறது மக்களை கைவிட்டு, அதுதான பிரச்சனையே. போற பொறுத்தளவுல இந்தியா எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்குது, என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. போர் தொடங்குறதுக்கு முதல் நாள் வந்து இஸ்ரேல்ல போய் நம்ம பிரதமர் மோடி இருந்துட்டு வந்தாரு, அங்க பேசிட்டு வந்தாரு. அதுல வந்து தந்தை தேசம் வந்து இஸ்ரேல், தாய்நாடு இந்தியா அப்படிலாம் பேசிட்டு இந்த ஃபாதர்லேண்ட் சொல்றதுதான் இங்க இருக்கிற முஸ்லிம்ஸோட ஃபாதர்லேண்ட் வந்து மெக்கான்னு சொல்றாங்க. இங்க இந்தியாவில வந்து முஸ்லிம்ஸோட இங்க அதானே ஃபாதர்லேண்ட், இவங்களுக்கு வந்து மதர்லேண்ட் வந்து இந்தியா தான். இங்க இருக்க முஸ்லிம்ஸ் வந்து ஃபாதர்லேண்ட் வந்து மெக்கான்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் இவங்க மதருக்கு இங்கதான் பிறந்திருக்காங்க, ஆனா இவங்களோட ஃபாதர்லேண்ட் வந்து ரோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு போய் இஸ்ரேல ஃபாதர்லேண்ட் சொல்றாரு. பிரதமரே போய் சொல்றாரு. அதான் சொல்றாரு. அப்ப என்னன்னா
இப்போ பிரதமர் மோடி வந்து பேசின வீரமிகு பேச்செல்லாம் இருக்குல்ல முன்னாடி, நான் வந்து பாகிஸ்தான் அடைக்கிடுவேன், சைனாவை எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து 80 தடவை சொல்லிட்டாரு, நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன். 80 தடவை சொல்லிட்டாரு, டினை பண்றதுக்கு முடியல. ஜெய்சங்கர் ரொம்ப பெருமை, ஒரு பூனை மாதிரி கத்துறாரு அப்போ மியாவுன்னு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சைனா வந்து உள்ளுக்குள்ள வந்து வீடு கட்டிட்டான். உள்ளுக்குள்ள வந்து அவனை ஒண்ணுமே பண்ண முடியல, வீடு கட்டிட்டான் அப்படின்னு முன்னாடியே ஒரு அது இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து அவங்க உள்ள இருக்காங்க. சைனாவையும் ஒண்ணும் பண்ண முடியாம, பாகிஸ்தானையும் ஒண்ணும் பண்ண முடியாது, பாகிஸ்தானையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அமெரிக்காவும் எதிர்க்க முடியாம இந்த வீரர் வந்து அப்படி நின்றுட்டு இருக்காரு ஸ்டன் ஆகி, ஒண்ணுமே பண்ண முடியல. நீ வந்து இன்னைக்கு பழைய இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா, இந்திரா காந்தி பீரியட்ல, நேரு பீரியட்ல வந்து இந்தியா வந்து ஒரு மீடியேட்டர் இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு உலகத்துல, இந்தியாவுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து வாஜ்பாய் காலத்துல கூட இருந்துச்சு இந்தியாவுக்கு. இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப சாதாரணமா அவங்க நடத்துறாங்க இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்ட். ஏன்னா இவர் வந்து போய் சரண்டர் எல்லா இடத்துலயும். இவர் பல நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு, பல நாடு தலைவர்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. செலவுதான் அதிகமாகுது, செலவுதான் அதிகமாக தவிர அவருக்கு செலவு பத்தி ஒரு கணக்கே வந்திருக்கு. உண்மையிலேயே என்ன பலன் வந்திருக்குன்னா, 2014க்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே டெஸ்ட் தான். இவரும் இவரை சேர்ந்தவர்கள், இந்த RSS, இந்த பாஜக, இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்கன்னு பாருங்க. அப்போ அது வந்து இப்போ பல விஷயங்களும் இந்திரா காந்தியெல்லாம் எதிர்த்து நின்றுருக்காங்க. ரொம்ப போல்ட் ஸ்டாண்டு, நேருலாம் போல்ட் ஸ்டாண்ட்லாம் எடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து நீங்க சைனாவையும் நீங்க வந்து ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா உங்களுடைய நீங்க என்னதான் சொன்னாலும் பல பார்மசூட்டிக்கல் வந்து பல விஷயங்கள் சைனா வந்து இன்னைக்கு இறக்குமதி ஆகிட்டு இருக்கு. ட்ரேட் டிஃபிசிட் சைனா கூட வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சைனாவோட இம்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு, நம்ம வந்து இவ்வளோதான் எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்போ வந்து டிஃபிசிட் வந்து 85 பில்லியன் டாலர்ஸ் கொடுக்கிட்டீங்களா. நீங்க வந்து பெரிய $1 trillion எக்கானமின்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். அதே மாதிரி அமெரிக்காவும் பகிர்ந்துக்க தயாரில்லை. இஸ்ரேலை போய் நீ சொல்லிட்டு ஃபாதர்லேண்ட் சொல்லிட்டு வரீங்க. ஈரான் வந்து நட்பு நாடாக இருந்துச்சு. ஈரான் நட்பு நாடாக இருந்தாலும் கொஞ்சமாவது ஏதோ ஆயில் வருதுங்க. ஆனால் சபார் போர்ட்னு ஒன்று இருக்கு, அங்கே வந்து ரிஃபைனரி ஒன்று இருக்கு. அது கூட வந்து நம்ம ஈரான் கூட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஒப்பந்தப்படி பைப்லைன் மூலமாகவே ஆயில் கொண்டு வர அமெரிக்கா மிரட்டலுக்கு பயந்து அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாங்க. அப்போ என்னன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்க மக்கள்லாம் எவ்வளோ இன்செக்யூரா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இன்செக்யூரா, எந்த அளவுக்கு பாதுகாப்பின்மை வந்து பொருளாதார பாதுகாப்பின்மை வந்து மக்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. உலகத்துல ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும், இந்தியாவுக்கு இருக்கு. அடுத்து என்ன ஆகும்னு தெரியாது. பொருளாதாரம் இதுக்கு மேல பாதிச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்கல்ல, அதை விட அதிகமா இல்லை அந்த அளவுக்கு இன்செக்யூரா ஃபீல் பண்றது 3 பேர்: ட்ரம்ப், நெத்தன்யாகு, மோடி. இவங்க 3 பேரும் இன்னைக்கு அவங்களும் பெரிய பவர்லாம் வச்சிருந்தா கூட அவனும் பயந்துக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது, உங்களுக்கு தெரியாது அடுத்தது என்ன நடக்கும். ஸோ இதை வந்து வாரம் வந்து இழுத்து விட்டுட்டு இவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கலாம்னு நினச்சி இன்னைக்கு வந்து உலகமே வந்து ஒரு பெரிய அச்சத்தில் இருக்குது. அதான் கொடுமை. போர் எவ்வளோ நாளைக்கு போகும், விரைவில் முடியுமா? இல்லை, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பல பேர் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறாங்க, டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து 10வது நாளே சொல்லிட்டாங்க அமெரிக்காஸ் லாஸ்ட் வார்ன்ட்டாங்க. ஆனால் என்னன்னா, அவ்வளோ பெரிய பவர் வந்து அவங்க ரொம்ப முக்கியம். அவங்க வந்து பிரஸ்டீஜ் ஒன்று இருக்கு. அமெரிக்கா ஒரு 10,000 படை அனுப்புறது அப்படின்னா அங்கே 10 லட்சம் பேர் இருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அமெரிக்கா கூட வந்து பாலஸ்தீனை கைவிட்டு இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் போட்ட சவுதி அரேபியா எல்லாருமே டேஞ்சர் இருக்காங்க. சவுதி அரேபியா வந்து டெஸ்பரேட்டா போய் ஏதோ அட்டாக் பண்ணாங்கன்னா இது வந்து போர் இப்போதைக்கு முடியாது, இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்த நான் நினைக்கிறேன். ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.